கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இந்த தினம் தான் சட்டப்பேரவையினுடைய அந்த கருத்தானது நடைபெற்றது. இதுல நம்ம முக்கியமா பார்த்தோம்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கணும்ன்ற ஒரு கருத்தை சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சட்டப்பேரவையில் அவங்களுடைய கருத்தை சொல்லி நிறைவு செஞ்சிருக்காங்க. இது புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு ஒரு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசியல்ல தொடர்ந்து இந்த சனாதன எதிர்ப்புன்றது சட்டசபை வரைக்கும் தொடர்ந்து நீண்டு கொண்டு போற எப்படிசா பார்க்கலாம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடுடைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு சபாநாயகர் அவர்களை இருக்கையிலே அமர வைத்துவிட்டு சிறப்பான உரையை முதல் உரையிலேயே முத்திரை பதிக்கின்ற வகையிலே ஒரு வரலாற்று பதிவை புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 15 அடி பாய்ன்ற மாதிரி இன்னைக்கு பாய்ந்து பேசியிருக்கிறார். உண்மையிலே தம்பி உதயநிதியை இதயபூர்வமாக எதிர்கால திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திட்ட காலம் தந்த நன்கொடையாக கருதி பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ரொம்ப முதிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் வர்ணாசிரமவாதிகளுக்கு அதிர்ச்சியாகவும் புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடியவருக்கு ஒரு பெரிய வகுத்தில் புளியை கரைக்கிற மாதிரிய உரையை ரொம்ப அற்புதமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஆனால் அவர் சுட்டிக்காட்டின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள். நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட மாட்டோம், எதிர்க்கட்சியாக இருந்து சமூக நலன், நாட்டின் நலன், மக்களின் நலன் குறித்து நம்முடைய மாநில உரிமைகளை வென்றெடுப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற அவருடைய அந்த நம்பிக்கை ஊட்டும் பேச்சு சட்டமன்றத்திலே ஒரு வரலாற்று பதிவை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார், தொடங்கி வைத்திருக்கிறார். அதோட அழகா சொன்னார், தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இங்கே தமிழ் தாய்க்கு முன்னுரிமை நேற்றைய நிகழ்ச்சியிலே வழங்கப்படவில்லை. சமூக வலைதளங்களில் உடனடியாக தமிழ் பெருமக்கள் ஆர்த்தெழுந்து தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்த பின்பும் தற்காலிக சபாநாயகராக கருப்பியா தேர்வு செய்யப்பட்ட நிகழ்ச்சியிலும் தொடர்ந்தது வருத்தம் அளிக்கிறது. இதே அவையில் ஆளுநர் இருந்த RN ரவி எடுத்தோன்னே தேசிய கீதத்தை பாடணும், அப்படி பாடாதனால் நான் அவையை விட்டு வெளியேறேன்னு சொல்லிட்டு 1க்கு 2 முறை இந்த அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வந்தே மாதரம் பாடணும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர்தான் மேற்கு வங்காளத்துடைய கவர்னராக இருக்கிறாரு. ஆனால் அங்கே நிகழ்ச்சி தொடங்கும் போது இந்த கருத்தை வலியுறுத்தவில்லை. பார்த்தீங்களா, இவ்வளோ அற்புதமான விஷயத்த இன்னைக்கு எல்லோரும் மண்டையிலும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ நடக்கிற ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி மேற்கு வங்காளத்தில். அங்கே இந்த சச்சரவை உருவாக்குறதுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசபக்தி மீதோ தேசிய கீதத்தின் மீதோ வந்தே மாதரம் பாடல் மீதோ அக்கறை இல்லை. மாநிலத்திலே பிற கட்சிகள், பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் ஒரு குழப்பம் பண்ணணும், கலவரத்தை தூண்டுவதற்காக தேசபக்தியை சொல்லுவாங்க, மத கலவரத்தை தூண்டுவாங்கன்றத ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு அதே கவர்னர் இந்த அவையில கூச்சலும் குழப்பமும் விளைவித்து தேசபக்திக்காக பெரிய குரல் கொடுக்குற மாதிரி இந்த அவையை விட்டு வெளியேறினவர் இன்னைக்கு
மேற்கு வங்காளத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டதா? வந்தே மாதரம் பாடப்பட்டதா? தானா கூணாக்களுக்கு என்ன தெரியுது? இருக்க தற்கூரியில் தலைவன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கு. ரொம்ப வேதனையோட பேசுறேன். அதனால இன்னைக்கு உதயநிதி அதை பேசிட்டு இனிமேலாவது இங்கே புரோட்டோகாலில் எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வைக்கணும்னு சொன்னார். சபாநாயகர் உறுதிமொழி கொடுக்கல. முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை நாங்களும் தமிழுக்கு பாடுபடுவோம், நாங்கள் விடவே மாட்டோம் பேசணுமா இல்லையா? அடிச்சாங்காப்பி மாதிரி எழுதி கொடுத்ததை முதலமைச்சர் உப்பும் இல்லாமல் சப்பும் இல்லாமல் எந்த விதமான செத்தவங்கையில் வெத்தலவாக கொடுத்த மாதிரி பேசிட்டு போறாரு ஒரு மாண்புமிகு முதலமைச்சர். நாடு கட்ட கேட பாருங்க, யார் கையில போய் இந்த நாடு சிக்கிருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அருமையான உரை அழகன்னு சொன்னாரு. கடந்த முறையை விட இதுவரைக்கும் வரலாற்றில் ஆளுங்கட்சிக்கு சமமாக எதிர்கட்சி உறுப்பினர் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை விட இறுதியா கிளைமேக்ஸ் முடிக்கும் போது சனாதனத்தை ஒழிப்போம், எதற்கும் அஞ்சல. இந்தியா பூரா வழக்கு கொடுத்து பார்த்தீங்க உதயநிதி மேல. தலையை சீவுல வடக்கிழக்கு சாமியார் குப்பரித்தாங்க, எதற்கும் அஞ்சல. இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் திராவிடம். இது மாதிரி முன்னெடுத்து சொல்லணும். முன்னெடுத்து சென்றா உதயநிதி மட்டும் முன்னெடுத்து சொல்லக்கூடாது. அவருக்கு பின்னாடி எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திராவிட இயக்க தொண்டர்களை ஒருங்கிணைத்து செல்லணும். நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற கட்டமைப்பு ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா திமுகல, அந்த கட்டமைப்புல இதை இப்ப நான் பேசுற அளவுக்கு உணர்வா பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை. நீங்க அப்படியால உருவாக்குற குற்றச்சாட்டிய நான் தம்பி உதயநிதி கவனத்துக்கு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இப்ப நாங்கெல்லாம் வெளியே நிற்கிறோம். நாங்க எங்க நின்றாலும் இதை ஆதரிப்போம். ஏன்னா நாங்க திராவிடத்தால் வளர்ந்தோம். இந்த மண் திராவிடத்தால் எழுந்தது, இந்த மண் திராவிடத்தால் வாழ்ந்தது, இந்த மண் திராவிடத்தால் தான் வாழும். இந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு இந்த தானா குணா விஜய் தலைமையில பிஜேபி சதி திட்டத்தை நிறைவேற்று. அத ஒரு துளியளவும் கிஞ்சிட்டளவுங்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். அதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வரலாற்றை தொடங்கி வைத்திருக்கிறார். நாங்க எந்த வரிசையில் இருந்தாலும் எங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோன்றத நாட்டு மக்களுக்கு அறைகோல் கொடுத்திருக்கிறார். சனாதனவாதிகளுக்கு இன்றைக்கு எச்சரிக்கையாக இதை சொல்லியிருக்கிறார். சனாதன ஒழிப்பு போர் தொடங்கும். சனாதன ஒழிப்பு போரை நாங்கள் விடவே மாட்டோம். இந்த மண்ணில் சமூக நீதி களத்தில் நின்று போராடுவோம்ன்றது அன்னைக்கு உதயநிதியுடைய பேச்சு வரவேற்கத்தக்கது. அது மாதிரி ஆனால் உருவாக்குங்கன்னா நீங்கள் அங்கேயும் கார்பரேட் இருக்கிறாங்க, அங்கேயும் சனாதனவாதிகளே திமுக இருக்காங்க. நீங்களும் தளபதி மட்டும் தான் பேசுறீங்க சனாதன ஒழிப்ப. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சனாதனவாதிகள் இருக்காங்க, அடையாளம் காணுங்க. இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த நிலைமையை திமுகவுக்குள்ள உருவாக்க வேண்டும் என்ற சதியும் நடக்குது. ஸ்லீப்பர் செல்லும் இருக்காங்க. சோதனைகள் வரும். அந்த சோதனையில எங்களை போன்ற கோடான கோடி கலைஞரின் தொண்டர்கள், நம்முடைய தளபதி ஸ்டாலினோட நாங்களே இளைஞரணி மாவட்ட செயலாளர் பயணித்தவர், இன்றைக்கு பெரியாரின் சிந்தனையில் அண்ணாவின் சிந்தனையில் உறுதியா இருக்கிறவங்க, இங்க நாங்கெல்லாம் பயணிப்பு உறுதுணையா நிற்போம். ஆனா திமுக வச்சு கோடான கோடி சம்பாதிச்சவங்க நாங்க 93ல வைகோ இந்த கட்சியை விட்டு வெளியேறும் போது இடதுசாரி திமுக அவங்களாம் வெளியேறிட்டாங்க. சந்தன பாதையில் உள்ள புகுந்ததுனாலதான் தம்பி உதயநிதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு திமுகக்குள்ள சரியான தலகர்த்தர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் அந்த நேரத்தில் வைக்கிறேன். ஆனா உதயநிதியுடைய உரை எங்களை போன்றவர்களுக்கு எழுச்சியை, ஒரு நம்பிக்கையை, கோடான கோடி பெரியாரின் தொண்டர்களுக்கு, அண்ணாவின் சிந்தனையாளர்களுக்கு, கலைஞரால் உருவாக்கப்பட்ட எங்களை போன்ற கோடான கோடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கு. அதனால இன்னைக்கு அவருடைய பேச்சு வரவேற்கத்தக்கது. அதே இதில் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் எங்களுக்கெல்லாம் நல்ல அறிமுகமானவர் தான், நல்ல மனிதன் தான். ஆனா இன்னைக்கு தாவேகா பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு சபாநாயகருக்குரிய இலக்கணம். அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய
முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலாம், ஒரு அளவு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த விஜய். புரட்சி தலைவர் எங்கே, ஏமாற்று பேர்வழி விஜய் எங்கே? அதனால நீங்க உங்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்ததுக்காக நீங்க தனியா 1000 விளக்கு பகுதியில் பொதுக்கூட்டம் போட்டு இனிமே நீங்க சபாநாயகர் பொதுக்கூட்டத்தில் பேச முடியாது. தனியா ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தி கூட வெளியே பேசுங்க. சட்டசபையில மக்கள் வரி பணத்துல இந்த அளவுக்கு புகழ்ற அளவுக்கு அவர் ஒன்றும் சமூக நீதி போராளி கிடையாது விஜய். மக்களை ஏமாற்றி மோசடித்தனம் பண்ணி மோடியின் மோசடியால் இவிஎம் இயந்திரத்தால் இன்றைக்கு அந்த பதவியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பேர்வழி. அதனால சபாநாயகர் இன்றைக்கு உரை என்பது ரொம்ப அருவருக்கத்தக்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை தான் இன்னைக்கு சபாநாயகர் உரை இருக்கு. இது உரையிலிருந்து நீக்கப்படணும், வரலாற்று பதிலிருந்து நீக்கணும். அந்த அளவுக்கு போடுற அளவுக்கு விஜய் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு ஆற்றிய உரை ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட நாட்டின் நலன் கருதி, மொழியின் நலன் கருதி, சனாதன வர்ணாசிரமத்தை எதிர்த்து எப்படி அருமையா இருக்கு, வரிசையா பட்டியலிட்டு பொறுப்புணர்ச்சியோட சபாநாயகரையும் பாராட்டி முதலமைச்சருக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி நாளைய தலைமுறைக்கு நம்பிக்கையை வளர்த்து உரை இருக்கணும். முதலமைச்சர் செத்தவங்களை வெத்தலவா கொடுத்த மாதிரி பேசுறாரு. சபாநாயகர் தாவேகா தற்கூரி கொடுத்தல் பேசுற மாதிரி சபையில பேசுனது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இன்றைய உதயநிதியுடைய உரையை நான் மிகுந்த மதிப்போடு அந்த உரையை பார்க்கிறேன். அவர் எதிர்காலத்திலே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திட்ட அரிய பொக்கிஷமாக, காலந்தந்த நன்கொடையாக, திராவிட இயக்கத்தின் கருவூலமாக உதயநிதியை பார்க்கிறேன், வரவேற்கிறேன். நன்றி சார். நன்றி.